சாய்ராம், என் அன்பு செல்லமே, உனக்கு ஒன்று கோபம் என் மீது. உங்களை நான் பல வருஷங்களாக வேண்டுகிறேன். ஆனால் இதுவரை நான் வேண்டிய எதையுமே எனக்கு நீங்கள் தரவில்லை. நான் அப்படி என்ன பாவம் செய்தேன்? தப்பு செய்பவர்கள் கூட இந்த உலகத்தில் நல்ல மரியாதையுடனும் வசதியாகவும் வாழ்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு தவறும் செய்யாத நான் எல்லா விஷயத்திலும் கஷ்டப்படுகிறேன், கவலைப்படுகிறேன். எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று நீ ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுது கேட்கிறாய். தங்கமே, நீ பல வருடங்களாக கேட்ட ஒன்று என்னிடம் இதுதான் வேண்டும், எனக்கு இது மட்டும் தாருங்கள் போதும் என்று கேட்ட விஷயத்தை நான் உனக்கு கையை தேடி வந்து ஒப்படைக்க வந்துவிட்டேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அதிகமாக பயப்படுகிறாய். பயப்பட வேண்டிய அவசியம் என்பது ஒரு துளி கூட கிடையாது. மனிதனாகிய பிறந்துவிட்டால் எல்லா விஷயத்திற்கும் பயந்துதான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. உன் மனதுக்கு சரி என்று தோன்றினால் நீ தாராளமாக செய்யலாம். வாழ்க்கையை நீ எப்பொழுதும் ஒரு நிலையாகவே பார்த்து விடாதே. அது எப்பொழுது மாறும், எப்பொழுது உன்னுடைய பக்கம் சாயும் என்பது உனக்கே தெரியாது. அது நிச்சயமாக உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கிவிட. எந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கவில்லை என்று அழுதாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்தது போல் அமைத்து உன்னை பேரும் புகழுடனும் சந்தோஷமாக இந்த சாயான நான் வாழ வைப்பேன். ஒரு குழந்தை பேரும் புகழுடனும் வாழ்வதை பார்த்துதான் பெத்த தகப்பனாகவும் இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி சந்தோஷப்படுவார். நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சந்தோஷத்திற்காகவாவது உன்னை நான் வாழ வைப்பேன். நீ நம்பு. நீ உனக்கு என்று சொன்னால் நம்ப மாட்டாய். நான் என்னுடைய சந்தோஷத்திற்காகவாது உன்னை நான் நன்றாக வாழ வைக்கிறேன். நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் நிம்மதியாக இருப்பேன். நீ கவலைப்படும் அளவுக்கு நான் எந்த ஒரு உனக்கு தொந்தரவையும் தந்துவிட மாட்டேன். கவலை இல்லாமல் இரு, நிம்மதியாக இரு. எதையும் நினைத்து மனசை குழப்பிக்கொள்ள வேண்டாம். குழப்பிக்கொள்ளும் பொழுதுதான் பல குழப்பங்கள் வருகிறது. எதுவும் உனக்கு கிடைக்காது என்பது கிடையாது, கிடைக்கும். அது நேரம் வரும் பொழுது எல்லாமே கிடைக்கும். அது உனக்கும் தெரியும். நீ ஆசைப்பட்டது இதுவரை கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. சேர்த்து தருகிறேன், பெற்றுக்கொள். தைரியமாக இரு. எப்பொழுதும் இந்த சாயான நான் உன் அருகில் தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.